இந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன். தமிழகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். தமிழக மக்கள் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி வாழ வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியின் பயனை ஒரு சிலர் மட்டும் பெறாமல், ஒரு குடும்பத்தினர் மட்டும் பெறாமல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட வேண்டும். ஏழைகள் தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க திறன் பெற்றிட வேண்டும். அதுவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு அளித்திட வேண்டும் என்னும் காரணங்களுக்காக தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய நீங்கள் 2011 வாக்களித்தீர்கள். நீங்கள் ஏற்படுத்திய மாற்றத்தால் உங்கள் வாழ்வு ஏற்றம் பெற்றது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் விரைந்துள்ளது. இந்த வளர்ச்சியும் தமிழர்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மலர்ச்சியும் தொடர்ந்து நிலைத்திட எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சி நீடிக்க வேண்டும். எனவே வருகின்ற மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இறையறைவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்ளவே இங்கே வந்திருக்கிறேன். நான் சொன்னதை செய்தேன். ஆனால் அதற்கும் மேலாக நான் சொல்லாத பலவற்றையும் செய்திருக்கிறேன். உதாரணத்திற்கு பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் மலிவு விலையில் காய்கறிகள் வழங்கும் திட்டம், அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், பிறந்த குழந்தைகளுக்கு அம்மா பரிசு பெட்டகம், குறைந்த விலையில் அரசு கேபிள் டிவி இணைப்பு என ஏழை எளியோருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் உங்கள் அன்பு சகோதரியின் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று இதுவரை சொல்லி வந்தேன். ஆனால் இப்பொழுது கடந்த 5 ஆண்டு காலமாக நான் சொல்லாததையும் செய்திருக்கிறேன். அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இவையெல்லாம் செயல்படுத்தப்படும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? இல்லை, நானாக செய்தேன். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். எனவே இவ்வளவுதான் என்று கருதிவிடாதீர்கள். மீண்டும் உங்கள் நல்லாதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்குமேயானால் இதைவிட அதிகமாக, இதைவிட சிறப்பான பல திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து நிச்சயமாக நான் செயல்படுத்துவேன் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரம் அளிக்க விரும்புகிறேன். கெயில் குழாய் பதிப்பு பிரச்சனை பற்றியும் உண்மைகளை இங்கே விளக்கி கூற விரும்புகிறேன். திட்டங்கள் அனைத்தும் மக்கள் நலனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். 7 மாவட்ட விவசாய நிலங்களின் ஊடே 310 கிலோமீட்டர் தூரத்திற்கு எரிவாயு கொண்டு செல்லும் குழாய் அமைக்கும் பணிகளை கெயில் நிறுவனம் மேற்கொண்டது. விவசாயிகளின் விருப்பத்திற்கு மாறாக இது செயல்படுத்தப்படுகிறது என்பதால் உயர்நீதிமன்ற ஆணையை தொடர்ந்து எனது உத்தரவின்படி
தமிழக அரசின் தலைமைச் செயலாளரால் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. விவசாய விளைநிலங்கள் வழியாக குழாய் பதிக்கும் திட்டத்தினை கைவிட வேண்டும் என்றும், நெடுஞ்சாலைகளின் ஓரமாக பதிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும், குழிகளை மூடி விவசாயிகளிடம் நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் எனது அரசால் உத்தரவிடப்பட்டது. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தமிழக அரசுக்கு எதிரான உத்தரவுகள் வழங்கப்பட்டன. தமிழக அரசின் சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாய நிலங்களில் குழாய் பதிக்க மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டு விட்டதால் தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியது. எனவே 8/2/2016 அன்று பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன். விவசாய நிலங்களில் 1,20,000 பயன்பெறும் மரங்கள் உள்ளன. எனவே 12 லட்சம் மரங்கள் நடப்பட வேண்டும். இது இயலாத காரியம். மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கெயில் நிறுவனம் விவசாய நிலங்கள் வழியாக குழாய் பதிப்பு பணிகளை மேற்கொள்ளாதவாறு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இப்பொழுது அண்மை காலமாக யாரை பார்த்தாலும் மதுவிலக்கு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் திமுக தலைவர் திரு கருணாநிதி மிக அதிகமாக மதுவிலக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். யார் வேண்டுமானாலும் மதுவிலக்கு பற்றி பேசலாம். ஆனால் திரு கருணாநிதி பேசக்கூடாது, திமுகவினர் பேசக்கூடாது. மதுவிலக்கு கொண்டு வருவது பற்றி பேசுவதற்கு திரு கருணாநிதிக்கும் அருகதை இல்லை, திமுகவினருக்கும் அருகதை இல்லை. ஏனென்றால் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமலில் இருந்தது. அதை நீக்கியவரே திரு கருணாநிதி தான். 1971 ஆண்டு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் பூரண மதுவிலக்கை அவர் நீக்கும் உத்தரவை வெளியிட்டு அதன் பின்னர் ஒரு தலைமுறையையே குடிப்பழக்கத்திற்கு ஆட்படுத்தி உள்ளார். எனவே திரு கருணாநிதி மதுவிலக்கை பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமமான காரியம். அவர் இதை பற்றி பேசக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, இப்பொழுது நான் கூறிய புள்ளி விவரங்களிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? கடந்த 5 ஆண்டு காலமாக உங்கள் சகோதரியின் அரசு ஆளுங்கட்சியின் தொகுதி, எதிர்கட்சி தொகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் வளர்ச்சி பணிகளை சமமாக நிறைவேற்றியுள்ளது என்ற உண்மை இப்போது தெளிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அனைத்து மக்களும் என் மக்கள், அனைத்து தொகுதிகளும் என் தொகுதிகள் என்ற உணர்வோடுதான் நான் பணியாற்றி வருகிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது.